எல்லோருக்கும் வணக்கம். ஏழை வாழ நான் உங்கள் மிதுன். நம்ம வாழ்க்கையில் மெழுகுவர்த்தி அல்லது எண்ணெய் விளக்கு கண்டிப்பாக பார்த்துருப்போம், இல்லைனா பயன்படுத்தியிருப்போம். இதில் எப்படி இந்த எண்ணெய் அல்லது மெழுகு தானாகவே எரிஞ்சிட்டு இருக்கிற இடத்துக்கு மேலே நோக்கி திரி மூலியமாக போகுது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதில் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், கொஹேஷன், அதர்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன் இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். நம்ம எடுத்துக்காட்டுக்கு தண்ணியை எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை ஒரு பீக்கரில் ஊற்றிக்கலாம். இதில் H2O மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த H2O மாலிகுல் ஒன்றுக்கு ஒன்று மேலே வச்சுருக்கிற ஈர்ப்பு தான் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். அதனால தான் தண்ணி ஒன்று சேர்ந்து இருக்குது. இதில் தண்ணியும் ஒன்று சேர்ந்து இருக்குது. இப்படி இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்னால் ஒரே மாதிரி இருக்கிற ஒரு H2O மாலிகுலும் இன்னொரு H2O மாலிகுலும் ஒன்று சேர்ந்து ஒட்டி இருக்கிறதுக்கு பேர் தான் கொஹசிவ் ஃபோர்ஸ். இந்த கொஹசிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் மழை பெய்யும் போது வாட்டர் மாலிகுல்ஸும் ஒன்று சேர்ந்து துளி வடிவத்தில் விழுது. இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற கொஹசிவ் ஃபோர்ஸ்னால் தண்ணியோட மேல் பரப்பில் வெளிப்புற சக்தியை எதிர்க்கிறதுக்கு ஒரு பண்பு உருவாகும். இந்த பண்புக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். எடுத்துக்காட்டுக்கு ஒரு பக்கெட்டில் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு சொட்டு தண்ணியை நீங்கள் விழ வச்சிங்கன்னா அது அந்த தண்ணியோட சர்ஃபேஸில் பட்டு ஒரு தடவை குதிச்சுட்டு தான் மறுபடியும் தண்ணிக்குள்ளே போகும். இது மட்டும் இல்லாமல் தீக்குச்சியை போட்டாலோ பிளேடை போட்டாலோ மிதக்கிறத பார்க்க முடியும். இது எல்லாமே சர்ஃபேஸ் டென்ஷனால தான் நடக்குது. ஒரு வாட்டர் மாலிகுல் அதே மாதிரி இருக்கிற வேறு வாட்டர் மாலிகுலோட ஒட்டாமல் சம்மந்தமே இல்லாத வேறு மாலிகுலோட அட்ராக்ஷனால் ஒட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அதர்சிவ் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள், தண்ணி கிளாஸ் மாலிகுலோட ஒட்டி இருக்கிறத அதர்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். தெர்மோமீட்டரில் மெர்க்குரி மேலே ரைஸ் ஆகிறத பார்த்துருப்போம். இப்படி மேலே ரைஸ் ஆகிறதுக்கு மெர்க்குரி மாலிகுலுக்கும் கிளாஸ் மாலிகுலுக்கும் உள்ள ஈர்ப்பும் ஒரு காரணம். இதுதான் அதர்சிவ் ஃபோர்ஸ். இப்போ பதில் என்னன்னு பார்ப்போம். ஒரு திரவம் வேற எந்த வெளிப்புற சக்தியும் இல்லாமல் அதர்சிவ் அண்ட் கொஹசிவ் ஃபோர்ஸோட உதவியோட சிறிய துவாரம் மைனூட் போர்ஸ் இருக்கிற இடத்துலையோ குறுகிய இடத்துலையோ புவி ஈர்ப்பு விசையையும் மீறி ஒரு அளவுக்கு மேலே ஓடிச்சுன்னா இதுக்கு பேர் தான் கேப்பிலரி ஆக்ஷன். இதில் இந்த திரவம் மேலே ஏறவும் வாய்ப்பு இருக்குது, கீழே இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. மேலே ஏறுறதுக்கு பேர் தான் கேப்பிலரி ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கேப்பிலரி ரைஸ் எப்போ அதிகமாக நடக்கும்னா, டியூப் இல்லைனா சம்மந்தப்பட்ட பொருளோட டயாமீட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது கொஹசிவ் ஃபோர்ஸை விட அதர்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது டயாமீட்டர் கம்மியாக இருக்கிறதுனால ஒட்டும் தன்மை அதிகமாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு எண்ணெய் விளக்கை எடுத்துக்கிட்டோம்னா திரியை முறுக்கி தான் எண்ணெயில் வைப்பாங்க. இப்படி பண்ணும்போது டயாமீட்டர் கம்மியாக இருக்கிறதுனால எண்ணெய்க்கும் இருக்கிற ஈர்ப்பை விட எண்ணெய்க்கும் திரிக்கும் இருக்கிற ஈர்ப்பு அதிகமாகிடும். அப்போ எண்ணெய் எளிதாக திரி மூலிமா மேலே ஏறும், கேப்பிலரி ரைஸ் ஏற்படும், விளக்கும் நல்லா எரியும். இப்படி தான் கேப்பிலரி ஆக்ஷன் வேலை செய்யுது. இதோட பயன்பாடு சொல்லிகிட்டே போகலாம். மெழுகுவர்த்தி எரிகிறதுக்கு, ஃபவுண்டைன் பென் எழுதுறதுக்கு, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வேர்வையை உறிஞ்சுறதுக்கு, செடி இல்லை மரம் சைலம் வெசல்ஸ் மூலயமா தண்ணியை மேலே நோக்கி உறிஞ்சுறதுக்கு, ஸ்பாஞ்சு தண்ணியை உறிஞ்சுறதுக்கு, பெயிண்ட் ப்ரஷ் தண்ணியை உறிஞ்சுறதுக்கு, தண்ணி சிந்தும்போது துணியை வச்சு நம்ம தண்ணியை உறிஞ்சும் போது, குளித்த பிறகு துண்டு மூலிமா தண்ணியை உறிஞ்சுறதுக்கு, விண்வெளியில் திரவங்களை கையாளுறதுக்கு, குரோமோட்டோகிராஃபி மாதிரி ஆராய்ச்சி முறைக்கும் இது உதவியாக இருக்குது. இப்படி பல இடத்துல இந்த கேப்பிலரி ஆக்ஷன் உதவுது. விளக்கு மெழுகுவர்த்தியில் உள்ள எண்ணெய் அல்லது வேக்ஸ் எப்படி தானாகவே எரிகிற இடத்துக்கு திரி மூலிமா ஏறுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு வீடியோ சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் தோன்ற கேள்விக்கு பதில் இருக்கிற வீடியோஸ் தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. அண்ட் பெல் ஐக்கானோட சேர்த்து ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். டெலிகிராம்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணி மற்ற வீடியோஸும் பார்த்துட்டும் கூட நீங்கள் உபயோகமாக இருக்குன்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.